வெல்கம் டு ஆர் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். நான் உங்கள் சிங்கம். இந்த கோர்ஸில் ஆரை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்கள் கையில் டேட்டா இருந்தால் அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், ஆர், ஏன் ஸ்ப்ரெட்ஷீட் தான் முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் இருந்தால் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ரியல் வேர்ல்ட் டாஸ்க் எல்லாம் பண்ண முடியும். பட் உங்களால் ஸ்ப்ரெட்ஷீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு டேட்டா மாடல் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டு லுக் ஃபார் ஆப்ஷன்ஸ் ஃபார் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன் சச் அஸ் SAS, SPSS, வேகா இந்த மாதிரியான டூல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் கிளிக் அண்ட் கோவாக பண்ண முடியாது. ஸோ யூ நீட் சம் ப்ரோக்ராமிங். ஸோ அதில் மோஸ்ட் பாப்புலர் டேட்டா அனாலிசிஸ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், ஜூலியா, ஆர். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்த கேடி நக்கெட்ஸோட போலில் சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா ஆரும் பைத்தானும் டாப்பில் இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா பர்சனலாக ரெண்டுமே ஈக்குவலி குட். ஸோ ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமான்னு கேட்குற மாதிரி. ஸோ எதை கற்றுக்கிட்டாலும் நல்லது தான், ரெண்டுமே கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ let's get started with basics of R programming. ஸோ ஆரை நீங்கள் r-project.org நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டு டவுன்லோட் go here, download R. உங்களோட நியரஸ்ட் சர்வர் எது இருக்கோ அதை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நியரஸ்ட் சர்வருக்கு அதுவே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நான் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ விண்டோஸில் ஃபஸ்ட் டைம் யூஸர் எப்பயுமே இந்த பேஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். டவுன்லோட். ஐம் டவுன்லோடிங் இட் டு டெஸ்க்டாப். அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணும்போது ஸோ எல்லாம் நெக்ஸ்ட் தான். நம்ம எப்பயும் மற்ற சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆர் ப்ரோக்ராமிங்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இதில் இந்த கன்சோலில் தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ ஆரை ரன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேரெக்டாக இந்த கன்சோல்லையே ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுத முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் வே என்ன அப்படின்னா ஆர் ஸ்டுடியோ. ஸோ ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இந்த இதில் ஆர் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ண போகிறேன். டவுன்லோட். இதுவும் கிளிக் அண்ட் ரன் தான். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஆர் ஸ்டுடியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் விண்டோவில் தான் நீங்கள் உங்களோட ஆர் கோடை எழுதுவீங்க. உங்களோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக இதில் தான் எழுதுவோம். அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கன்சோல். இதில் தான் நம்ம இங்கே என்ன ரன் பண்ணுறோமோ அதனோட ஹிஸ்ட்ரி இருக்கும். இஃப் யூ கெட் எனி எரர் அது இங்கே தான் தெரியும். அதே மாதிரி இதனோட எல்லா அவுட்புட்டும் இங்கே தான் வரும். அதுக்கப்புறம் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாட் விண்டோ. ஸோ இங்கே நம்ம ஏதாவது பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா அது இங்கே தான் நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம we can zoom in to look into that. அதே மாதிரி இங்கே நிறைய டேப் இருக்குது. ஸோ இந்த டேப் என்னென்னா ஸோ இஃப் வி ஆஸ்க் ஃபார் எனி ஹெல்ப் அந்த எல்லா ஹெல்ப்போட டாக்குமெண்டேஷன் இங்கே கிடைக்கும். இது பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். பிளாட்டு பற்றி சொன்னேன். இதுதான் ஃபைல் மேனேஜர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆர் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போது நான் ஏதாவது இந்த ஃபைலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஷேர் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எல்லா ப்ரோக்ராமும் இதில் வந்துடும். அதே மாதிரி இதில் யூ கேன் கிரியேட் அ டேட்டா செட் ஃபோல்டர். அந்த டேட்டா செட் ஃபோல்டர் அது உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா ஆர் வில் நோ தட் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற டேட்டா செட்டை தான் நம்ம லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே மேலே போனீங்கன்னா என்விரான்மெண்ட். இங்கே என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஸ்பேஸ் இது. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே எல்லாமே வந்துடும். அந்த ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறது இங்கே வந்துடும்.
இதுதான் பேசிக்காக ஆர் ஸ்டுடியோவோட என்விரான்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர் ஸ்டுடியோவில் எப்படி டேட்டா இன்புட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆரில் பேசிக்காக யூ கேன் இன்புட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பை இம்போர்ட்டிங் இட். அதுதான் ரொம்ப ஈஸியான வே. நம்ம இப்போ முதல்ல எப்படி ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பேசிக் மேத் பண்ணலாம். இதில் 2+2 அப்படின்னு போட்டிங்கன்னா 4ங்கிறது ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, கண்ட்ரோல் என்டர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கன்சோலில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ 1 to 250 வரைக்கும் சீக்வன்ஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா 1:250 அப்படின்னு போட்டோன்னா அது வரும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பேசிக்காக நம்ம எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் டைப் பண்ணுற மாதிரி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுங்கிறதும் பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏக்கு வந்து 1ங்கிறத அசைன் பண்ணுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பண்ணோன்னா இப்போ 2வை வந்து பிக்கு அசைன் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்கே ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா என்வரான்மெண்ட்டில் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வருது பாருங்கள். இப்போ ஏங்கிறது 1, பிங்கிறது 2. ஸோ அதே மாதிரி மல்டிபிள் வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூவை அசைன் பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ சிடிஇக்கு வந்து நான் 3ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி சிடிஇக்கு 3த்துக்கும் 3ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி யூ கேன் கிரியேட் மல்டிபிள் வேல்யூஸ் இந்த லிஸ்ட் மாதிரி பை கம்பைனிங் தம். ஸோ சிங்கிறது வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு எக்ஸுங்கிற வேரியபிளில் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே டேரெக்டாக எக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸுங்கிற வேல்யூவில் என்ன இருக்குங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி யூ கேன் கிரியேட் சீக்வன்ஸ். இப்போ நான் இங்கே வந்து 1 to 100 பண்ணுறோம் அப்படின்னா 1 to 100, அதே மாதிரி 100 to 0வும் பண்ணலாம் டிசெண்டிங் ஆர்டரில். சீக்வன்ஸுங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி யூ கேன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பை 3 or -3 ஆர் எனி நம்பர். இங்கே அதே இதில் அது பை அப்படிங்கிற ஒரு கமாண்டில். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் 32, அதே 30 to 0 பண்ணுறேன் பை டிக்ரீசிங் 2. ஸோ ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணி 0 வரைக்கும் எடுத்துகிட்டு வரோம். யூ கேன் ஹேவ் இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக யூ கேன் பிரிண்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட்டும் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ அசைன் பண்ணிவிடும் ஒயில், அதை பிரிண்ட்டும் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூக்கும் மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னு பண்ணுறதுங்கிற மாதிரியும் பண்ண முடியும். பவர் எடுக்கலாம், ஸ்கொயர் ரூட் பண்ணலாம். ஸோ இதை எல்லா பேசிக் மேத்தும் இந்த மாதிரி பண்ண முடியும். லாக் எடுக்கலாம், லாக் 10 எடுக்கலாம். ஆர் ப்ரோக்ராமிங்கில் வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூமரிக் டைப், அதே மாதிரி தான் அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதனோட டைப் பார்த்தீங்கன்னா, டைப் பார்க்குறதுக்கு டைப் ஆஃப் நம். ஸோ இது எப்பயுமே டிஃபால்ட்டாக வந்து டபுளில் தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ யூ கேன் சேஞ்ச் த டைப் அப்புறமா வேணும்னா. ஆனால் ஆர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக வந்து டபுளில் தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ நீங்கள் இன்டீஜர் கொடுத்தாலும் டபுளில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெசிமல் பாயிண்டோட கொடுத்தீங்கன்னா கூட அது டபுளில் தான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அடுத்த டைப் கேரக்டர் டைப். ஸோ மற்ற லாங்குவேஜ் எல்லாம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து கேரக்டர். ஸோ அது டபுள் கோட்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேரக்டர் டைப் ஆஃப் கேரக்டருங்கிற டைப்பில் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காக டைப் பண்ணீங்கன்னா கூட அது கேரக்டர் டைப்பில் தான் இருக்கும். தேர்ட் டைப் லாஜிக்கல் டைப். இப்போ வந்து
லாஜிக்கல் டைப்பில் வந்து யூ கேன் என்டர் ட்ரூ எல்லாமே கேபிட்டலில் என்டர் பண்ணணும். அதே மாதிரி ஃபால்ஸும் என்டர் பண்ணலாம், அதுவும் கேபிட்டலில் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே லாஜிக்கல் டைப். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டைப். அதே மாதிரி இப்போ இந்த ட்ரூ ஃபால்ஸை வந்து யூ கேன் என்டர் லைக் திஸ். டீனும் போடலாம், இல்லை எஃப்னும் போடலாம். இது வந்து லாஜிக்கல் டைப்பில் தான் இருக்கும் இதுவும். ஸோ இந்த டீங்கிறது வந்து ட்ரூ, எஃப்னு போட்டிங்கன்னா ஃபால்ஸ். ஸோ தெர் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் மேஜராக நம்ம ஒரு இதில் யூஸ் பண்ணுறது இந்த 3 டைப் தான். ஸோ அதனால தான் இந்த 3 டைப் காமிச்சேன். On the other hand, you can take all these data into data structures, build your own data structures. இதில் மெயினாக முதல்ல வந்து டிஃபால்ட் ஒன் வந்து வெக்டார். ஸோ வெக்டார் க்ரியேட் பண்ணுறதுக்கு கம்பைன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ V1 பார்த்தீங்கன்னா வெக்டார் 1 பார்த்தீங்க அப்படின்னா 1 to 6 இருக்குது. இதனோட டைப் பார்க்கணும் அப்படின்னா இஸ் வெக்டார் வெக்1 2. ஸோ இது வந்து வெக்டாரா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை நம்பராகவும் க்ரியேட் பண்ணலாம். யூ கேன் க்ரியேட் அஸ் அ ஸ்ட்ரிங்ஸ் வெக்டார் 2. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுவும் வெக்டார் டைப் ட்ரூ தான். அதே மாதிரி நீங்கள் பூலியன் வெக்டாரும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுவும் வெக்டார் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி டீங்கிறது ட்ரூ, எஃப்ங்கிறது ஃபால்ஸ். ஸோ இன் ஆர் எவ்ரிதிங் இஸ் அ வெக்டார். ஈவன் சிங்கிள் வேல்யூ இருந்தால் கூட அது வெக்டார். இன் மேக்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேலார், பட் இன் ஆர் இட் இஸ் வெக்டார். So for higher dimension you can create a matrix. Matrix எப்படி create பண்ணோம் அப்படின்னா mat combine யூஸ் பண்ணி true. இப்போ நான் வந்து லாஜிக்கல் இதில் வந்து create பண்ண போகிறேன் true falseன்னு. ஸோ n rows 2. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா ஸோ 2 ரோ 3 காலமாக இருக்குது. ஸோ இது 3 காலம் 2 ரோவாக பிரிஞ்சிருக்கு. இதை வந்து நீங்கள் யூ கேன் ஹாவ் திஸ் ஆஸ் எனி டேட்டா டைப். ஆனால் ஒரே டைப்பாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர் வில் கன்வெர்ட் இட் இன்டு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்ஸாக மாற்றிடும். இப்போ இன்னும் ஹையர் டைமென்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அரேவாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ அரே எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அரே கம்பைன் பண்ணுறேன். ஸோ 1 to 24 நம்பரை யூஸ் பண்ணி 4 ரோ 3 காலம் 2 டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ரோ 3 காலம் உள்ள டேபிள் அரே வந்து 2 டைமென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ யூ கேன் ஹாவ் சம்திங் லைக் திஸ். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் மல்டிபிள் டேட்டா டைப் அப்படின்னா யூ கேன் கிரியேட் இட் ஆஸ் அ டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 3 நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் டேட்டா ஃப்ரேமுக்கு. கம்பைன் 1 2 3. அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ணுறேன். கம்பைன் ஏ பி. அதே மாதிரி லாஜிக்கல் பூலியனாக க்ரியேட் பண்ணுறோம். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ இதை 3த்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு
யூ கேன் டூ சி பைண்ட். பார்த்தீங்கன்னா df1 இதை வந்து நான் வந்து ஜென்ரலாக சி பைண்ட் பண்ணி இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணுறோம். இப்போ கம்பைன் பண்ணினோன்னா இது எல்லாமே அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஈவன் தோ வி கேவ் தட் ஆஸ் அ 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது விச் இஸ் ஈஸி. அதனால் ஆர் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் as data frame. இது உள்ளுக்குள்ள vbind, vnum, vstring, vlog இந்த மூணுத்தையும் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அதனோட டைப்பில் இருக்கும். ஸோ இப்போ vnum எல்லாமே நம்பராக இருக்கும், ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்ட்ரிங்காக இருக்கும், பூலியன் டைப் எல்லாம் பூலியன் டைப்பாக இருக்கும். அனதர் காமன் டைப் வந்து லிஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டுங்கிறது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் ஆஃப் v1 v2 vnum vstring vlog. இந்த மூணுத்தையும் நம்ம லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் இட் பை டபுள் ப்ராக்கெட் உள்ளுக்குள்ள 1,1ங்கிறது வந்து இந்த 1 வரும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான அந்த இண்டெக்ஸிங் இது மாதிரி நீங்கள் லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ க்ரியேட் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் ஆஃப் vnum vstring vlog அப்புறம் லிஸ்ட் 1ஐயும் சேர்ந்து கம்பைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் 2 பார்த்தோன்னா இட் வில் ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் அது கூட இந்த லிஸ்ட்டும் இருக்கும். அடுத்தது மெயினாக நான் வந்து சொல்ல போகிறது என்னென்னா டேட்டா டைப் கன்வர்ஷன். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக ஆரில் வந்து லீஸ்ட், இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கை, ஸோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து we can convert double into integer, string into numeric, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து டைப் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி டபுளாக தான் ஆர் வந்து முதல்ல ஸ்டோர் பண்ணோம். ஸோ இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் இன்ட் ஆஃப் இன்ட், இப்போ இதனோட டைப் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜராக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் வெக்டர் 1 2 3 அப்படின்னு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம டைப் பார்த்தோம் அப்படின்னா அது கேரக்டரில் இருக்கு. இதை we can convert it to numeric. ஸோ நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு as number numeric of str. ஸோ இப்போ இந்த நியூமரிக்கோட இது டைப் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா அது டபுள். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 to 9 நம்பரை யூஸ் பண்ணி 3 ரோஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை வந்து மேட்ரிக்ஸ்னு கேட்குறேன், ட்ரூ. ஸோ அதை வந்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு as data.frame இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அ காலம் நேம் v1 v2 v3ன்னு. இப்போ மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோ ஐடியும் காலம் ஐடியும் இருக்கும். ஸோ அடுத்து ப்ரோக்ராம்
பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து கமெண்ட் எழுதணும். ஸோ தட் மற்ற ப்ரோக்ராமர்ஸ்லாம் வந்து அந்த கோடை பார்த்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆரில் வந்து பவுண்ட் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டைப் பண்ணுறோமோ creating variables of different types, இது வந்து கமெண்ட் ஆகிடும். ஸோ இட் வில் நாட் ரன் as a part of code. இப்போ அதுக்கப்புறம் இது கூட இங்கேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆர் என்ன பண்ணோன்னா இது வரைக்கும் ரன் பண்ணோம், இதுக்கப்புறம் அது கமெண்ட். ஈவன் தோ இப்போ நான் வந்து கமாண்ட் என்டர் அடித்தேன்னா ஈவன் தோ இட் எக்ஸிக்யூட் கம்ப்ளீட் லைன், இது வரைக்கும் தான் அது ஒரு கமாண்டாக எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரதெல்லாம் கமெண்ட் ஆகிடும். ஆரில் இன்னொரு நல்ல ஃபீச்சர் என்னென்னா யூ கேன் கிவ் அ ஹெட்டர். இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 லைன் 2000 லைன் கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 லைனை வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணணும். ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுங்கிறது ஸ்க்ரால் பண்ணி எங்கே இருக்குதுன்னு தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹெட்டராக க்ரியேட் பண்ணலாம் ப்ரோக்ராம் எழுதும்போது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியேட்டிங் வேரியபிள்ஸ், இதுக்கப்புறம் பவுண்ட் போட்டோம் அப்படின்னா திஸ் வில் ட்ரீட் ஆஸ் ஹெட்டர். ஸோ இப்போ இங்கே வந்தோன்னா இங்கே வந்து நான் இதையே வெக்டாராக வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த வெக்டரை வந்து ஹெட்டராக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஹெட்டராக போட்டுட்டோம் அப்படின்னா யூ வில் சி இயர் இங்கே வந்துடும். ஸோ இங்கே இது வந்து யூ ஹேவ் டு எனேபிள் இட் டு சி இட். ஸோ இப்போ இங்கே க்ரியேட்டிங் வேரியபிள்னு போட்டிங்கன்னா நம்ம கர்சர் இங்கே போயிடும். ஸோ இப்போ வெக்டாருக்கு போனோன்னா வெக்டாருக்கு போகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹெட்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து டேட்டா ஃப்ரேம்ஸ்க்கு ஒரு ஹெட்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா டேட்டா ஃப்ரேம்ஸ் இங்கே ஆட் ஆகிடும். இப்போ லெவல் 1 ஹெட்டராக இருந்ததுன்னா சிங்கிள் பவுண்ட் சைன், லெவல் 2 ஹெட்டருக்கு டபுள் பவுண்ட் சைன், லெவல் 3 ஹெட்டருக்கு 3 பவுண்ட் சைன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் other programmers to navigate through your code. அப்புறம் நீங்கள் அதை இங்கேயும் பார்க்கலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ see it here. ஸோ இப்போ இங்கேயும் இந்த creating variables, vectors இதெல்லாம் நம்ம ஹெட்டராக போட்டோம் இல்லையா, அந்த செக்ஷனுக்கு போகிறதுக்கு யூ கேன் see it here or select whatever you want here. ஸோ ஆர் வந்து ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால there are lot of packages available to download. நீங்கள் பேஸ் பேக்கேஜ் வந்து பேசிக்காக இருக்கும், பட் யூ ஹேவ் அதர் பேக்கேஜஸ். ஸோ இப்போ இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து பேக்கேஜஸ்னு ஒரு இது இருக்கும், லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டட் பேக்கேஜஸ். ஸோ இன்னி வரைக்கும் 17,000 பேக்கேஜஸ் வந்து கான்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் பீப்புள். ஸோ இது ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால anyone can contribute. ஸோ இப்போ இங்கே டேபிள் ஆஃப் அவைலபிள் பேக்கேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்னெல்லாம் பேக்கேஜஸ் இருக்குங்கிறது காமிக்கும். இதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராண்ட் டாஸ்க் வியூன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாபிக் வைஸ் பேக்கேஜஸ் என்னெல்லாம் அவைலபிள்ங்கிறது காமிக்கும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபிசிக்ஸ்க்கு இருக்குது, கிளஸ்டர் டேட்டா பேஸ்க்கு இருக்குது, ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்க்கு மிஷின் லேர்னிங் பேக்கேஜஸ் இருக்கும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சோஷியல் சயின்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் பேக்கேஜஸ். இங்கே ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ இங்கே போனீங்கன்னா இந்த பேக்கேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா it will go to a page where it explains everything. ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே ரெஃபரன்ஸ் மேனுவல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜுக்குமே இந்த ரெஃபரன்ஸ் மேனுவல் இருக்கும். அந்த மேனுவலில் இந்த பேக்கேஜ் என்ன பண்ணும், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அந்த பேக்கேஜில் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ இதை இப்போது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூ நீட் டு டூ
இன்ஸ்டால் பேக்கேஜஸ். இப்போ நான் வந்து இப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் காம்போசிஷன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டால் காம்போசிஷன் போட்டிங்கன்னா it will search and then it will install the package. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து இங்கே இந்த பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்துடும். ஸோ அது எல்லாமே யூசர் லைப்ரரிஸில் இருக்கும். ஸோ இந்த காம்போசிஷன்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ டு எனேபிள் இட் யூ கேன் டூ, இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதே மாதிரி டீசெலக்ட் பண்ணிங்கன்னா அது டிட்டாச் பண்ணும். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ ரெக்வயர் இந்த பேக்கேஜ் நேம் காம்போசிஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து லோட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜில் இருக்கிற ஃபங்க்ஷனை யூ கேன் கால். ஸோ அந்த மாதிரி யூ கேன் எனேபிள் எனி பேக்கேஜ் யூ வாண்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ இட் யூஸிங் Ctrl+Shift+C. கமெண்ட் வந்துடும். அதே மாதிரி Ctrl+Shift+C திருப்பி பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் வந்து அன்கமெண்ட் ஆகிடும் அந்த லைன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி பெஸ்ட் டு யூஸ் data sets, available data sets. So R வந்து as a library of data sets. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு டேட்டா செட்ஸுங்கிற பேக்கேஜை வந்து லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா செட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, அதனோட மேனுவல் பார்க்குறதுக்கு $data sets போட்டோன்னா அந்த டேட்டா செட்டை பற்றி இங்கே வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் யூஸ் திஸ் கமாண்டுன்னு வருது. ஸோ இதை போடலாம். ஸோ இதை போட்டோன்னா there is one more page opening up. ஸோ இதில் வந்து இருக்கிற டேட்டா செட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து டைட்டானிக் டேட்டா செட் இருக்குது, ஐரிஸ் டேட்டா செட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை ஒவ்வொன்றுத்தையும் இதை பார்க்குறதுக்கு இஃப் யூ கோ இயர் திஸ் வில் ஓப்பன் அப் வெப்பேஜ். ஸோ இப்போ இது உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றுத்துக்கும் லிங்க் இருக்கும். ஸோ அதை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும் ஒவ்வொரு டேட்டா செட்டும். ஸோ நீங்கள் வந்து நம்ம இப்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஐரிஸ் டேட்டா செட்டை பார்க்க போகிறோம். ஐரிஸ் டேட்டா செட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 150 கேசஸ் வித் 5 வேரியபிள்ஸ் இருக்குது. 5 காலம் செப்பல் லென்த்து, வித்து, பெட்டல் லென்த், பெட்டல் வித், அப்புறம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இட்ஸ் அ கிரேட் டேட்டா செட் ஃபார் தி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். அப்புறம் கிளஸ்டர் அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல டேட்டா செட். இதே மாதிரி யூ ஹாவ் டைட்டானிக் டேட்டா செட். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஐரிஸ் டேட்டா செட்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஐரிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கேயே வந்துடும். ஸோ இப்போ பெருசு பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா செப்பல் லென்த், செப்பல் வித்து, பெட்டல் லென்த், பெட்டல் வித்து, அப்புறம் அதனோட ஸ்பீஷீஸ், மொத்தம் 150 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி யூ ஹேவ் இட் ஃபார் டைட்டானிக் டேட்டா செட். இப்போ டைட்டானிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா சர்வைவல் ஆஃப் பர்சன். ஸோ இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது எல்லாமே இங்கே இருக்கும், எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைட்டானிக்கை லோட் பண்ணி பார்க்கலாம். இது டேப்லேட்டட் ஃபார்மில் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சர்வைவல் இது இருக்குது, என்ன ஏஜ், ஒரு பர்சனோட ஏஜ், அது என்ன க்ரூவில் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ கிரேட் டேட்டா செட் ஃபார் தி ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி யூ ஹேவ் சம்திங் கால் த ஸ்விஸ் டேட்டா செட். ஸோ இப்போ வந்து ஸ்விஸ் டேட்டா செட் வந்து ரிக்ரெஷன் அனாலிசிஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இப்போ இஃப் யூ வாண்ட் டு ப்ரெடிக்ட் தி இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், இது ஆனால் ரொம்ப பழைய ஹிஸ்டாரிக் டேட்டா செட்.
1888 பண்ண டேட்டா செட். ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட் டேட்டா செட், சாம்பிள் டேட்டா செட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளே தான் வந்து ஒரு டேட்டா செட்டை லோட் பண்ணுவோம். மேபி இட் வில் பி இன் CSV ஆர் எக்ஸல் ஃபைலாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து அது லோட் பண்ணுறதுக்கு 2 பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறேன். 2 டிஃப்ரெண்ட் வேஸ் காமிக்கலான்னு. ரியோ பேக்கேஜ் ஒன்று, டைடிவர்ஸ்ங்கிற ஒரு பேக்கேஜ் ஒன்று. ஸோ இது 2த்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெக்வயர்ஸ், டைடிவர்ஸ் அண்ட் ரியோ. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டைடிவர்ஸில் வச்சு பண்ணலாம். டைடிவர்ஸில் வந்து ஒரு டேட்டா செட் DFங்கிற ஒரு டேட்டா ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுறேன், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அதுக்கு read.csv அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபோல்டரில் நெட்ஃப்ளிக்ஸ் டைட்டில்ஸ்.csvங்கிற ஃபைலை வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ டவுன்லோடட் தட் ஃப்ரம் கேகிள்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணுறேன், சும்மா உங்களுக்கு எப்படி லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக. ஸோ இப்போது இதையே நீங்கள் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டீங்க அப்படின்னா இட் வில் லோட் அண்ட் பிரிண்ட் அது உள்ளே என்ன இருக்குங்கிறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் பண்ணோம். ப்ளஸ் இட் வில் லோட் டு அ டேட்டா ஃப்ரேம். ஸோ இது இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இட் வில் லோட் லைக் திஸ், டேபிள் ஃபார்மில் லோட் பண்ணும். ஸோ அதே மாதிரி யூ கேன் யூஸ் ரியோவில் இருக்கிற இம்போர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் நெட்ஃப்ளிக்ஸ் டைட்டில்ஸ்.csv ஃபைல் இங்கே லோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் அதே தான் பண்ணோம், அதே ஃபங்க்ஷன் தான். இஃப் யூ டூ இது வந்து வித் பிரிண்டிங் அண்ட் தென் இட் வில் லோட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் லோட் திஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேட்டா செட்டை லோட் பண்ண முடியும். இப்போ ஒரு டேட்டா செட் நம்ம கையில் வந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல பிளாட் பண்ணி பார்ப்போம், விஷுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக் பிளாட் என்ன அப்படின்னா பார் பிளாட். ஸோ பார் பிளாட்டுக்கு என்னெல்லாம் பேராமீட்டர் வேணுங்கிறது இங்கே நம்ம அந்த கொஷின் மார்க் போட்டுட்டு அந்த பார் பிளாட் போட்டோம்னா அதுக்கு என்ன டீட்டெயில் இருக்குங்கிறது இங்கே வரும். ஸோ அதுக்கு ஒரு பேராமீட்டர் வந்து ஹைட்டை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐரிஸ் டேட்டா செட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு காலம் பிளாட் பண்ணலாம். ஸோ ஐரிஸ் பார் பிளாட், ஐரிஸ் இருக்கிற செப்பல் லென்த்தை கால் பண்ணுறதுக்கு டாலர், எனி காலம் அதில் இருக்கிற காலத்தை கால் பண்ணுறதுக்கு இந்த டாலர் போடுறோம். ஸோ டாலர், அதுக்கப்புறம் நான் இப்போ செப்பல் லென்த்தோட இதை பார் பிளாட்டாக போட போகிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுதான் பேசிக் கலர். பேசிக்காக நீங்கள் எனி பிளாட் போட்டிங்கன்னா அதுக்கு கலர்லாம் நம்ம தான் அதுக்கப்புறம் செட் பண்ணணும். இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து ஐம் கோயிங் டு கலர் திஸ் பேஸ்ட் ஆன் அதனோட ஸ்பீசிஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஐரிஸ் செப்பல் லென்த் கலர் ஆஃப் ஃபேக்டர் ஐரிஸ் பீசஸை வச்சு கலர் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு செப்பல் லென்த் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த பிளாட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட் பண்ணுவோம். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு பிளாட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இதுலேயே 2 இருக்குது, ஜெனரிக் XY பிளாட்டிங் அண்டு ஸ்கேட்டர் பிளாட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு 2 வேல்யூ கொடுக்கணும். இப்போ வந்து பிளாட் ஐரிஸ் செப்பல் லென்த்தையும் ஐரிஸோட செப்பல் வித்தையும் பிளாட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இதுக்கும் அதே தான். ஸோ இப்போது கலர் வராது. ஸோ நவ் வி ஹேவ் டு கலர் திஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி செலக்டட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் இப்போ வந்து பீசிஸை வச்சு கலர் பண்ண போகிறேன். அதே இது தான். காப்பி paste and then copy this, paste here. So இப்போ 3 different color for each different speciesக்கு இங்கே வந்திருக்கு.
ஸோ இதில் இப்போ நம்ம வந்து டைடி வேர்ஸுங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் யூ ஹவ் சம்திங் கால்டு பைப்பிங். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம சின்னதாக எழுத முடியும், நல்லா புரிகிற மாதிரி. ஸோ இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, முதல்ல ஐரிஸ் டேட்டா செட் எடுத்துக்கிறோம், அதை வந்து பைப் பண்ணுறோம், காலம் செலக்ட் பண்ணுறோம், 2 காலம், செப்பல் லென்த்தையும் செப்பல் வித்தையும் செலக்ட் பண்ணுறோம். அதை we are piping it to plot. ஸோ பிளாட்டில் கலர் வந்து அதே ஃபேக்டர். இப்போ இங்கேயும் நீங்கள் வந்து ஸ்பீசிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐரிஸ் ஸ்பீசிஸ் வச்சு நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது மூணு லைனாக பிரித்து எழுதியிருக்கோம். இதே இதை 3 லைனாக பிரித்து எழுதியிருக்கோம். இது ஸோ இது ஃபேக்டர், அதே பிளாட் தான் 3 லைனாக பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து பைப்பிங். ஸோ இது வந்து இன்னும் ஈஸியாக புரியும், நம்ம புரிஞ்சிக்க முடியும். டேட்டா செட்டை அதுக்கப்புறம் என்ன காலம் செலக்ட் பண்ணுறோங்கிறது அதை பிளாட் பண்ணுறோம், எந்த காலம் செலக்ட் பண்ணுறோமோ அதை பிளாட் பண்ணுறோம். ஸோ போத் ஆர் சேம். இது பைப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல் ஆஃப் த பாசிபிள் பேர்ட் அசோசியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஸ்கேட்டர் பிளாட்டில் பார்க்கணும் அப்படின்னா, யூ கேன் கால் சிம்பிளி வித்தவுட் செலக்டிங் எனி காலம். இங்கே டைரெக்டாக பிளாட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட் வரும். ஸோ இதில் எல்லா வேரியஸ் கனெக்ஷன்ஸ், இப்போ செப்பல் லென்த்தையும் செப்பல் வித்தையும் பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செப்பல் லென்த்தையும் பெட்டல் லென்த்தையும் பிளாட் பண்ணியிருக்கு, செப்பல் வித்தையும் பெட்டல் லென்த்தையும் பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷன் இப்போ நீங்கள் வந்து இதில் கிளியராக பார்க்கலாம், எந்த வேரியபிள் வந்து கிளியராக செப்பரேட் பண்ணுது. இப்போ இதுலேயே நீங்கள் கலர் பண்ணீங்க அப்படின்னா 3 different classes வச்சு, if you do this, ஸோ இப்போ 3 different classes-ஐ வச்சு நம்ம இங்கே கலர் பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபேக்டர்லாம் வந்து கிளியராக செப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்க முடியும். ஸோ இது ஒன் வே ஆஃப் விஷுவலைசிங் தி டேட்டா. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு குவான்டிடேட்டிவ் வேரியபிள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதனோட ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்குது, என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஹிஸ்டோகிராமுக்கு ஹிஸ்ட்டுங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக ஹிஸ்ட் ஆஃப் நான் ஐரிஸோட செப்பல் லென்த் இல்லைனா வித் செப்பல் லென்த்தே பண்ணலாம். செப்பல் லென்த்தை பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அதனோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த செப்பல் லென்த் ஆர் இன் பிட்வீன் 5, 6 and 7 இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதையே வந்து யூ ஹாவ் அ பிரேக், எவ்வளோ நம்பர் ஆஃப் பார் இது வேணும், ஹிஸ்டோகிராம் இது வேணும், பார் வேணுங்கிறதுக்கு இந்த பேராமீட்டர். அப்புறம் நான் இப்போ கலர் பண்ணுறேன் அப்படின்னா ரெட். ஸோ மொத்தம் 4 பார் வரும். இதுலேயும் அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி ஆர் வில் டிசைட். இதை எடுத்துட்டிங்கன்னா ஆர் வில் டிசைட் எந்த நம்பர் கரெக்டாக இருக்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஹிஸ்டோகிராம் பிளாட் போடுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது டைம் சீரீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லைன் பிளாட் போடுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இப்போ வந்து யூஎஸ் பாப்புலேஷன் டேட்டா செட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா செட்டில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, 1790 1970 வரைக்கும் யூஎஸ் சென்செக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ லைன் பிளாட் பண்ண போகிறோம். இதுக்கு சிம்பிள் பிளாட் இது வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டா செட்டை பார்ப்போம். யூஎஸ் பாப்
இது வந்து டைம் சீரீஸாக இருக்குது. ஸ்டார்ட் டைம் 1790, எண்ட் 1970. ஸோ ஒன்லி 19 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிளாட் பண்ணுறோம். சிம்பிள் பிளாட் யூஎஸ் பாப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் அ நைஸ் லைன் பிளாட். இது வந்து எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத காமிக்குது. பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளாட்னிங்காக இருக்குது இந்த கர்வில். ஸோ இது வந்து இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா கேன் டூ ஆப் லைன் V1932 கலர் வேண்டாம். ஸோ இங்கே ஒரு லைனும் இதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து 1932ல் 1930 போடுறோம். அதே மாதிரி 1943ல் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 43 இருக்கும்னு நினைக்கிறேன். லைன் 1943. இதை நீங்கள் கலர் மாற்றணுன்னாலும் மாற்றலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெட்டில் போடணுன்னா ரெட். ஸோ தட் வில் சேஞ்ச் டு ரெட். இந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குதுங்கிறத சும்மா காமிக்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. டெக்ஸ்ட் வந்து 1943ல் 1943 போடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே இப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் see this. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் பிளாட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம ஹைரார்கியல் கிளஸ்டரிங் பண்ண முடியும். ஹைரார்கியல் கிளஸ்டரிங் பண்ணிவிட்டு அதை வந்து டெண்டோகிராம்ஸாக பிளாட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஹைரார்கியல் கிளஸ்டரிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஐரிஸ் டேட்டா செட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பைப் பண்ணுறேன். பைப்பிங் டு கம்ப்யூட் த டிஸ்டன்ஸ். கிளஸ்டர் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ். அப்புறம் HC ஹைரார்கியல் கிளஸ்டரில் அதை ஃபீட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ HC வந்து பிளாட். ஸோ லேபிள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லேபிள்ஸ் வந்து I'm going to give labels as species. ஸோ ஐரிஸோட பீசஸ் வச்சு லேபிள் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் seeing how many clusters are there in the so there are 3 different major clusters. அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னும் அதுக்குள்ளே குட்டி குட்டி கிளஸ்டர் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பாக்ஸ் பிளாட் போட்டு கிளஸ்டர் 2 கிளஸ்டர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹைரார்கியல் கிளஸ்டரிங் கொடுக்குறேன். HC rect.h கிளஸ்டர் யூஸ் பண்ணி K2 இருந்தால் அது எங்கே டிவைட் பண்ணுது. பார்டர் கலர் வந்து கிரே 40 கொடுக்குறேன். அப்புறம் இது பண்ணோன்னா 2 கிளஸ்டர் இந்த இடத்துல பிரியுது. இது அப்புறமா கடைசியாக பார்க்கலாம். இன்னொன்று வந்து 3 கிளஸ்டராக இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதே கூடையே காப்பி. இங்கே வந்து இஃப் இட் இஸ் 3, ஸோ 3 இருந்தால் இந்த இடத்துல டிவைட் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து கிளியராக செப்பரேட் ஆகுது. ஸோ these 2 classes are
somewhat overlapping. So they have a strong relationship. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேட்டா செட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்பெசிஃபிக் காலம்க்கு ஸ்பெசிஃபிக் இதுக்கு செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, திஸ் டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து we have fertility rate, agriculture, examination, education, infant mortality இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்விஸ்ஸை வந்து ஐ எம் பைப்பிங் டு ஃபில்டர். இப்போ வந்து ஐ வாண்ட் டு see say for example fertility rate is less than 60 அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அப்புறம் அதையும் பைப் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து லெஸ் தேன் 50 இருக்குது, 60 இருக்குங்கிறது தான் இங்கே கொடுக்குறான். ஸோ இதை வந்து யூ கேன் ஆக்சுவலி ஸ்டோர் இட் ஆஸ் அ வேரியபிள். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் கேசஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஈக்குவல் டு 60 அப்படின்னு செலக்ட் பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் ஈக்குவல் டு 22 அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா என்னென்ன ஸ்டேட்டில் எக்ஸாமினேஷன் வந்து 22 இருக்குது. அப்புறம் இதே மாதிரி யூ கேன் செலக்ட் பேஸ்ட் ஆன் தி 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து எக்ஸாமினேஷன் எஜுகேஷன் வந்து கிரேட்டர் தேன் 5 ஆகும், ஆர் examination so greater than 5 and examination is greater than less than சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறேன், எனக்கு என்ன உள்ள டேட்டா இருக்குன்னு தெரியாது. ஸோ 6க்கு மேலே இருந்ததுன்னா அதெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குங்கிறத இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணலாங்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து ஆரும் அண்டும் போடலாம். ஸோ அண்ணா எதுவுமே இல்லை, ஸோ ரெண்டுத்துலேயுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது எய்தர் ஆர் அண்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நாட்டும் போடலாம். ஸோ இப்போ வந்து நாட் எக்ஸாமினேஷன் ஈக்குவல் டு 22 அப்படின்னு போட்டேன்னா 22ல் எதுவும் இல்லை, சாரி இங்கே ஈக்குவல் டு டபுள் 2 ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவல் டு 22 இந்த மாதிரியும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறத வந்து நம்ம ஒரு வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷனும் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டேட்டா அனாலிசிஸில். ஸோ செலக்ட் பண்ண வேரியபிளை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அசைன் பண்ணி இங்கே செலெக்ஷன் கேட்டகரி இங்கே இருக்குது, அதை வந்து அசைன் பண்ணுவோம். அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ செலக்டடில் அது போயிடும். செலக்டடில் இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த செலக்டடில் இருக்கும். இந்த செலக்டட் இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேட்டாவை வந்து யூ வில் செலக்ட் part of data and extract it as a different data frame. So sometimes you have to create new variable or new column in the data set. அதில் வந்து you will have a ஆவரேஜ் எடுப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இப்போ நான் வந்து இருக்கிற டேட்டா செட்டுக்கு சும்மா ஒரு ஆவரேஜ் எடுத்து காமிக்கிறேன் எப்படி பண்ணலான்னு. அப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ swiss
this data setல I'm going to parse pipe it to mutate. Mutateங்கிறது வந்து நம்ம tidyverseல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it will actually add a column. இப்போ வந்து எனக்கு I want to add average அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போ ஆவரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து I'm parsing it to select function. Selectல வந்து I'm selecting இப்போ வந்து இங்கே உங்களுக்கு அதனோட ஆவரேஜும் நம்ம செலக்ட் பண்ண காலம் எல்லாம் இதில் வருது. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா யூ மே நீட் டு கெட் தி சம்மரி ஆஃப் த டேட்டா. ஸோ கேட்டகாரிக்கல் டேட்டா செட்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரி ஆஃப் ஐரிஸ் டேட்டா அப்படின்னு பார்க்குறோன்னா ஸ்பீஷிஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவே இப்போ வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருந்ததுன்னா அதனோட மினிமம் வேல்யூ, மீடியன், மீன் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட் குவார்ட்டர்லும் கொடுக்கும், தேர்ட் குவார்ட்டர்லும் கொடுக்கும். இந்த மீடியன்கிறது தான் செகண்ட் குவார்ட்டர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கண்டினியூஸ் வேரியபிளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போது அதுவே வந்து இது வந்து நம்ம ஐரிஸ் டேட்டா செட் பண்ணோம். இப்போ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டேட்டா செட் பார்க்கலாம். ஸோ லோட் பண்ணுறோம். சம்மரி ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் டேட்டா செட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டைப்பெல்லாம் வந்து கேட்டகாரிக்கல். ஆனால் இங்கே வந்து we will not be able to get the information here. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டா செட்டை பைப் பண்ணுறோம். அந்த டைப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் அந்த இதை கொடுக்குறோம். இப்போ அதை மாதிரி பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இங்கே இந்த டேட்டா செட்டில் இருக்குது. ஒன்று வந்து மூவிஸ் இவ்வளோ நம்பர் இருக்குது, ஷோஸ் வந்து டிவி ஷோஸ் வந்து இவ்வளோ நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இதை செலக்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட வேரியபிள்ஸில் இருக்கிற கோரிலேஷன் எவ்வளோ இருக்குது, ஒரு வேரியபிளும் ஒரு கண்டினியூஸ் வேரியபிளும் இன்னொரு கண்டினியூஸ் வேரியபிளும் எவ்வளோ கோரிலேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு யூஸ் ஐரிஸ் டேட்டா செட். அதில் நான் வந்து செல்லுங்கிற ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அதில் செலக்ட் பண்ணுறது இந்த 4 காலமும். ஏன்னா இதில் தான் கண்டினியூஸ் வேரியபிள் இருக்குது. ஸ்பீசிஸ் காலம் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதனோட 4 காலத்துக்கும் உண்டான கோரிலேஷன் பார்க்குறதுக்கு CORSEL அப்படின்னு போட்டிங்கன்னா அதனோட 4 காலத்துக்கு உண்டான கோரிலேஷன் இங்கே வரும். ஸோ டயக்னல் வந்து 1 இருக்கும். மற்றதெல்லாம் வந்து இது வந்து செப்பல் லென்த்துக்கும் செப்பல் வித்துக்கும் உண்டான கோரிலேஷன். இதையே நீங்கள் வந்து இது ரொம்ப நெகட்டிவில் இருக்குது. பெட்டல் லென்த்தும் செப்பல் லென்த்தும் வந்து பாசிட்டிவ் கோரிலேஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதே இந்த வேல்யூ வந்து ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அது அந்த செலக்டையே கோரிலேஷன் பண்ணுறேன். இப்போ இந்த பைப்பில் இது போட்டு கோரிலேஷன் ஃபங்க்ஷனை இங்கே போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவும் ரவுண்ட் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய நம்பர் பார்க்குறதோட 2 டெசிமல் பாயிண்ட் பார்க்குறது இன்னும் ஈஸி கண்ணுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் அ பெரிய டேட்டா செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க,
அதில் உங்களுக்கு தேவையானது 2 இதை மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அதனோட கோரிலேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னா car.test அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2 காலம் நேம் மட்டும் கொடுத்தோம்னா அது அந்த 2 வேரியபிளுக்கு உண்டான கோரிலேஷன் மட்டும் இங்கே வரும். ஸோ நவ் வி ஆர் இன் டு லாஸ்ட் செகண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ். இதில் வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி மிஷின் லேர்னிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி வேரியபிள்லாம் கோரிலேட் ஆகுது, அதெல்லாம் எப்படி பிளாட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். Now we are going to do machine learning on iris data set. ஸோ அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னா க்ரோவர் பேக்கேஜும் காரெட் பேக்கேஜும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் கமாண்டை. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லைப்ரரி லோட் பண்ணுறோம். இந்த லைப்ரரி லோட் பண்ண 2 லைப்ரரியும் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஐரிஸ் டேட்டா செட்டை வந்து டேட்டா செட்டுங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு டேட்டா செட்டை வந்து 80% ஆஃப் டேட்டாவை வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி இந்த டேட்டா செட்டில் இருக்கிறத இப்போ வந்து அசைன் பண்ணுறேன். அடுத்தது வேலிடேஷன் செட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டா பார்ட்டிஷன்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த கேரட்டில் வந்து இருக்கிற ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணி டேட்டா செட்டில் இருக்கிற ஸ்பீசிஸை வச்சு 80% ஆஃப் டேட்டாவை வந்து பிரிக்கிறோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து வேலிடேஷன் செட்டில் போடுறோம். டேட்டா செட் ஆஃப் மைனஸ் இந்த 80%, இதில் இருக்கிற மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து இங்கே போடுறோம். அதே மாதிரி ட்ரைனிங் செட்டுக்கு அதே டேட்டா செட்டை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதை வந்து வேலிடேஷன் செட் இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 10-fold கிராஸ் வேலிடேஷன் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் கண்ட்ரோலுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி மெத்தட் கிராஸ் வேலிடேஷன் நம்பர் ஆஃப் ஃபோல்ஸ் வந்து 10. ஸோ அக்யூரஸியை பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ இது மெட்ரிக் ரன் பண்ணுறோம். முதல்ல வந்து KNN யூஸ் பண்ணுறேன். ஸோ KNNங்கிறது வந்து K நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். ஸோ fit.knn ட்ரெயின்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஸ்பீசிஸையும் டேட்டா செட்டையும், ஸ்பீசிஸுங்கிறது லேபிள், டேட்டா செட் எடுத்துகிட்டு வரோம். டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்துட்டு மெத்தட் வந்து KNN, மெட்ரிக் வந்து அக்யூரசி, கிராஸ் வேலிடேஷன் கண்ட்ரோல் வந்து இங்கே நம்ம கண்ட்ரோல் போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் SVM, அதே மாதிரி SVM மாடல் ட்ரெயின் பண்ணுறேன். அதே இதுதான் இங்கே வந்து SVM ரேடியல் அப்படின்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட்க்கு RF, இங்கே இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ RF போட்டு பண்ணுறோம். அப்புறம் நம்மளோட அக்யூரஸியெல்லாம் சம்மரைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை பிளாட் பண்ண போகிறேன். ஸோ என்ன அக்யூரஸி இருக்குது ஒவ்வொரு மெத்தடுக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா SVMக்கு வந்து SVMும் KNNும் ஆல்மோஸ்ட் சேம் அக்யூரஸி, கப்பா வேல்யூ. ஸோ அக்யூரஸின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், SVMும் KNNும் ஒரே சேம் அக்யூரஸி. இப்போ வந்து இதனோட அக்யூரஸி 0.97% அக்யூரஸியில் நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இப்போ வேலிடேஷன் செட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த வேலிடேஷன் செட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதனோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எடுத்துன்னு வரோம். ஸோ ப்ரெடிக்ட்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபிட் KNN ஃபிட் பண்ணோம் இல்லையா, அந்த மாடலை எடுத்து வேலிடேஷன் செட்டை வச்சு அதை வேலிடேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸையும் எவ்வளோ கிளியராக பிரிக்குதுங்கிறத காமிக்கிறோம். சென்சிட்டிவிட்டி 1, இந்த கிளாஸ் மட்டும்தான் பிரிக்க முடியல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 கிளாஸ் வந்து கொஞ்சம் ஓவர்லேப் ஆகுதுன்னு. அதனால் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் இந்த மாடல் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி, பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் ரேட், இதெல்லாம் பேலன்ஸ்ட் அக்யூரசி
இதுதான். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் என்ன பேலன்ஸ்ட் அக்யூரசி இருக்குங்கிறது இங்கே வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இன்றைக்கி ஆர் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கு. இஃப் யூ ஹேவ் எனி question, please send us a mail at learnwithsingam@gmail.com. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம்.